வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ அவரைக்காய் வறுவல் பண்ண போகிறேன். அவரைக்காய் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சும்மா ஒரே ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மூடி போல். வெள்ளைப்பூண்டு ஒரு 4-5, தக்காளி வதக்கிறதுக்கு ஒன்று, அரைக்கிறதுக்கு ஒன்று, பெரிய வெங்காயம் ஒரு அரை மூடி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பல் போட்டுக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இதை தேங்காயில் போட்டு அரைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு தம்பரு போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கிறேன். அவரைக்காய் போட்டுடலாம். அரைச்ச மசாலாவை போட்டுடலாம். மிளகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி அரைச்சோம்ல அதை போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், கொஞ்சமாக தான் இருக்குது, சரியாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு கிளறிட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிறேன். அவரைக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால் தண்ணி கரெக்டாக ஊற்றணும். இந்த காய்க்கும் தண்ணிக்கும் மிதக்கிற அளவு ஊற்றணும். இப்போ இது மூடி வச்சுக்கிறேன், வேகட்டும். கிளறிக்கலாம். 2 நிமிஷத்தில் வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து முக்கால் பதம் வெந்திருக்கும் போது நான் ஓப்பனாக வேக வைக்கிறேன், மூடாமல். அப்போ நல்லா வெந்துடும், ரோஸ்ட்டாகவும் ஆயிரும். இப்போ நான் மூடாமல் வேக வச்சுக்கிறேன். அவரைக்காய் எவர் சில்வர் கடாயில் போட்டால் வெள்ளையாக இருக்கும். சிரமப்படாமல் நான் இண்டோலியா கடாயில் மாற்றிட்டேன். இண்டோலியம்னா அடி பிடிக்காது, மசாலாவும் நல்லா ரெட்டிஷாக வரும். பாருங்கள், எவர் சில்வரில் பச்சையாக இருக்கும், அதாவது எல்லோ கலரில் இருக்கும். இந்த மாதிரி இண்டோலியத்தில் போட்டோம்னா, இரும்பு கடாய் இண்டோலியத்தில் போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், நல்லா மசாலா கொஞ்சம் ரெட்டிஷாக ரோஸ்ட் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த கலர் இண்டோலியத்தில் தான் கிடைக்கும், அதனால் நான் இண்டோலியத்தில் மாற்றிட்டேன். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து வச்சிடறேன். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, அவரைக்காய் வறுவல் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். மோர் குழம்பு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.